Hi friends, welcome to Students Area YouTube channel. இன்னைக்கு நம்ம chapter 5 arithmetic progression exercise 5.1ல 4th sumோட continue video தான் பார்க்க போகிறோம். நம்ம first subdivisionல இருந்து 11th subdivision வர last 2 videosல பார்த்துட்டோம். இப்போ 12th subdivision என்ன அப்படின்னு பார்க்கலாம். 12th subdivisionோட question என்ன அப்படின்னா root 2, root 8, root 18, root 32 and so on. First 4 terms கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது நம்ம ஏபியான்னு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கொஸ்டினில் லிட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா இந்த ரூட் இருக்குல்ல அதை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரூட் 2-ஆ அப்படியே எடுத்துக்கலாம். ரூட் 8-ஐ 8னா ஆக்சுவலி 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 தான் 8. ஸோ அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. 2 2s are 4, 4 2s are 8. இந்த ரூட் 8-ஐ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரூட் 18-ஐ எப்படி பிரிக்கலாம்? ஆக்சுவலி நமக்கு தெரியும் ரூட் 18-ஐ இப்போ வந்து 9 இன்ட்டு 2 அப்படின்னு பிரிக்கலாமா? இந்த 9-ஐ எப்படி பிரிக்கலாம்? 3 இன்ட்டு 3 அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 2. ஸோ அப்போ ரூட் 18-ஐ ரூட் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 2. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரூட் 32. ரூட் 32-ஐ எப்படி பிரிக்கலாம்? 32 அப்படின்னா 16 2s are 32 நமக்கே தெரியும். இந்த 16-ஐ எப்படி பிரிக்கலாம்? 8 2s are 16, இங்கே ஒரு 2. இந்த 8-ஐ எப்படி பிரிக்கலாம்? 4 2s are 8. ஸோ 4 இன்ட்டு 2, இங்கே இருக்கிற 2 2. ஸோ இந்த 4-ஐ எப்படி பிரிக்கலாம்? 2 2s are 4. ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஆக்சுவலி இந்த 4-ஐ 2 இன்ட்டு 2 அப்படின்னு பிரிச்சிருக்கோம். இங்கே இருக்கிற 3 2s-ஐ எழுதியிருக்கோம். இப்போ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. இப்போ ரூட்டுக்குள்ளே எத்தனை 2s இருக்குது? 1 2 3 4 5 5. ஸோ அப்போ ரூட் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. இதுதான் ரூட் 32-ஐ இப்படி மாடிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ரூட் 2 அப்படியே வச்சுக்கலாம். நமக்கு ஆக்சுவலி ரூட்டுக்குள்ளே 2 2 இருந்துச்சு அப்படின்னா காமனாக ரூட்டை விட்டு ஒரே 2-ஆ வெளியே எடுத்துடலாம், அப்படி தானே? ஸோ அப்போ இந்த 2 2-ஐயும் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 இன்ட்டு ரூட் 2. ஸோ நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி தான் இங்கே வந்து இந்த 2 3 இருக்குது. அப்போ ரூட்டுக்கு வெளியே இருக்கும் போது அது வந்து ஒரே 3-ஆக வந்துடும். ஸோ 3 இன்ட்டு ரூட் 2. நெக்ஸ்ட்டு இந்த 2 2-ஐயும் ஒரு 2-ஆ நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த 2 2-ஐ ஒரே 2-ஆ எடுத்துடலாம் ரூட்டுக்கு வெளியே எடுக்கும்போது. இங்கே ரூட் 2. ஸோ ரூட் 2, 2 ரூட் 2, 3 root 2, 2 into 2, 4 root 2. இதுதான் இப்போ நம்ம ஃபைன் பண்ண ஏபி. இந்த ஏபியிலேருந்து நம்ம ஈஸியாக டியோட வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணுவோம்? எப்பயும் போல தான் A2 மைனஸ் A1ம் A3 மைனஸ் A2வும் ஈக்குவலான்னு செக் பண்ணலாம். ஸோ A2ஓட வேல்யூ இது A1, A2, A3, A4. ஸோ இப்போ A2ஓட வேல்யூ என்னது? 2 ரூட் 2 மைனஸ் A1ஓட வேல்யூ ரூட் 2. ஸோ அப்போ 2 ரூட் 2லேருந்து ஒரு ரூட் 2 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 ரூட் 2. அதை ரூட் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு A3 மைனஸ் A2. A3ஓட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3 ரூட் 2 மைனஸ் A2ஓட வேல்யூ 2 ரூட் 2. ஸோ 3 ரூட் 2லேருந்து 2 ரூட் 2 போயிடுச்சுன்னா ஒரு ரூட் 2 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இது என்ன எப்படி கிடச்சிருக்கு? டியோட வேல்யூ சேமாக கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஏபி. திஸ் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஃபார்ம் அண்ட் ஏபி. ஒரு ஏபியாக ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்போ ஏபியாக ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் டேர்ம் ஃபைன் பண்ணணும். 4th டேர்ம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ அப்போ A5 5th டேர்ம் ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன? A4 + D. ஸோ A4ஓட வேல்யூ என்னது? A4 4
root 2 plus d ஓட வேல்யூ ஒரு root 2 equal to 4 root 2 plus 1 root 2 4 plus 1 5 root 2 ஓகேவா நெக்ஸ்ட் a6க்கு ஃபைன் பண்ணணும்னா a5 plus d அப்புறம் a7 ஃபைன் பண்ணணும்னா என்னது a6 plus d ஸோ a5 ஓட வேல்யூ 5 root 2 plus d ஓட வேல்யூ ஒரு root 2 equal to 5 root 2 plus 1 root 2 equal to 6 root 2 next a6 ஓட வேல்யூ என்னது 6 root 2 plus d ஓட வேல்யூ ஒரு root 2 equal to 6 root 2 plus 1 root 2 7 root 2 next 3 terms find பண்ணியாச்சு அதை எடுத்து ரைட் பண்ணிடலாம் hence the next 3 terms are 5 root 2 6 root 2 and 7 root 2 next 13th subdivision பார்க்கலாம் 13th subdivision என்ன அப்படின்னா root 3 root 6 root 9 and root 12 and so on ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம சேம் அதே மாதிரி தான் லாஸ்ட் சப்டிவிஷன் மாதிரி இந்த கொஸ்டினை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் root 3 root 6 இந்த root 9 root 3 into 3 அப்படின்னு எழுதிக்கலாம் 3 3s are 9 இந்த root 12 எப்படி எழுதிக்கலாம் ஆக்சுவலி 12னா 4 3s are 12 இந்த 4 2 into 2 அப்படின்னு எழுதிக்கலாமா ஸோ அப்போ 2 into 2 into 3 ஸோ 2 into 2 into 3 ஸோ இங்கே root 3 root 6 3 into 3 அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ரூட்டுக்குள்ளே 2 3 இருந்துச்சுன்னா ரூட்டை விட்டு வெளியே எடுக்கும் போது ஒரே 3ஆக எடுத்துக்குவோம் நெக்ஸ்ட்டு இங்கே என்னது 2 into 2 ஸோ அப்போ 2 2-ஆ ஒரே 2ஆக எடுப்போம் ரூட்டை விட்டு வெளியே எடுக்கும் போது ஸோ 2 root 3 இது ஒரு ஏபியாக கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த ஏபியிலேருந்து நம்ம a2 மைனஸ் a1ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம் a2 மைனஸ் a1 ஈக்குவல் டு a2ஓட வேல்யூ என்னது root 6 மைனஸ் a1ஓட வேல்யூ root 3 இது ரூட்குள்ளே தான் இருக்குது ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு a3 மைனஸ் a2 a3ஓட வேல்யூ என்னது 3 மைனஸ் a2ஓட வேல்யூ root 6 இங்கே பாருங்கள் இது root 6 மைனஸ் root 3 இங்கே 3 மைனஸ் root 6 ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது ஈக்குவலாக இல்லை நாட் சேம் ஸோ a2 மைனஸ் a1 does not equal to a3 மைனஸ் a2 அப்போ இது வந்து என்னது ஒரு ஏபி இல்லை ஸோ this list of numbers does not form an AP ஒரு ஏபியாக ஃபார்ம் பண்ணலை இது ஏபியாக ஃபார்ம் பண்ணல அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டேர்ம் ஃபைண்ட் பண்ண தேவையில்லை நெக்ஸ்ட் 14th சப்டிவிஷன் பார்க்கலாம் 14th சப்டிவிஷனோட கொஸ்டின் என்ன அப்படின்னா 1 ஸ்கொயர் கமா 3 ஸ்கொயர் கமா 5 ஸ்கொயர் கமா 7 ஸ்கொயர் ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கொயர் வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கலாம் ஸோ 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 3 ஸ்கொயரோட வேல்யூ 3 3s are 9 5 ஸ்கொயரோட வேல்யூ 5 5s are 25 நெக்ஸ்ட்டு 7 ஸ்கொயரோட வேல்யூ 7 7s are 49 ஸோ இப்போ நம்ம இதிலிருந்து டியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம் ஸோ டியோட வேல்யூ a2 மைனஸ் நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் பண்ணுவோம் a2 மைனஸ் a1 ஃபைண்ட் பண்ணுவோம் a2 மைனஸ் a1 ஈக்குவல் டு a2ஓட வேல்யூ 9 மைனஸ் a1ஓட வேல்யூ 1 ஈக்குவல் டு 9 மைனஸ் 1 8 நெக்ஸ்ட் a3 மைனஸ் a2 a3ஓட வேல்யூ என்னது 25 மைனஸ் a2ஓட வேல்யூ 9 ஸோ 25 மைனஸ் 9 16 ஸோ இங்கே 8 கிடச்சிருக்கு இங்கே 16 கிடச்சிருக்கு ஸோ இது வந்து என்னது நாட் சேமாக இல்லை டியோட வேல்யூ ஸோ a2 மைனஸ் a1 டஸ் நாட் ஈக்குவல் டு a3 மைனஸ்
A2. So this list of number does not form an AP. This list of numbers does not form an AP. ஒரு APயா form பண்ணல. நெக்ஸ்ட் நம்ம 15th சப்டிவிஷன் பார்க்கலாம். 15th சப்டிவிஷனோட கொஸ்டின் என்ன அப்படின்னா 1 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 73. ஸோ இதோட வேல்யூவும் நம்ம ஃபைன் பண்ணி எழுதிக்கலாம். 1 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 1 ஸ்கொயர் 1 தான். ஸோ நெக்ஸ்ட் 5 ஸ்கொயரோட வேல்யூ 5 5s are 25. நெக்ஸ்ட் 7 ஸ்கொயரோட வேல்யூ 7 7s are 49. நெக்ஸ்ட் 73 and so on. So A1, A2, A3, A4. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணுவோம், A2 மைனஸ் A1ம் A3 மைனஸ் A2வும் ஈக்குவலா அப்படின்னு ஃபைன் பண்ணுவோம். ஸோ அப்போ A2ஓட வேல்யூ 25 மைனஸ் A1ஓட வேல்யூ 1. ஸோ 25 மைனஸ் 1 24. நெக்ஸ்ட் A3 மைனஸ் A2. A3ஓட வேல்யூ என்னது 49 மைனஸ் A2ஓட வேல்யூ என்னது 25. ஸோ 49லேருந்து 25 சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 9 மைனஸ் 5 4, 4 மைனஸ் 2 2. ஸோ ஹியர் 24. ஸோ 24 இங்கேயும் 24 தான் கிடச்சிருக்கு, சேமாக கிடச்சிருக்கு டியோட வேல்யூ. டி சேம் அப்படின்னா இது வந்து என்னது ஒரு ஏபி. ஸோ திஸ் லிஸ்ட் ஆஃப் numbers form an AP. ஒரு ஏபியை ஃபார்ம் பண்ணுது. ஏபி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டினில், நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே 4th டேர்ம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ A5 ஈக்குவல் டு A4 ப்ளஸ் டி. A4ஓட வேல்யூ என்னது 73. ஸோ 73 ப்ளஸ் டியோட வேல்யூ 24. ஸோ 73 ப்ளஸ் ஒரு 24, 3 ப்ளஸ் 4 7, 7 ப்ளஸ் 2 9. ஸோ ஈக்குவல் டு 97. நெக்ஸ்ட்டு A6னா A5 ப்ளஸ் டி. A5ஓட வேல்யூ என்னது 97 ப்ளஸ் டியோட வேல்யூ ஒரு 24. ஸோ 97ஓட ஒரு 24 ஆட் பண்ணும் போது 7 ப்ளஸ் 4 11, 9 plus 1 10, 11 12. So 121. Next என்ன term find பண்ணோம், A7. A7னா A6 plus D. So A6 ஓட வேல்யூ என்னது 121 plus D ஓட வேல்யூ ஒரு 24. So 121 plus 24. 4 plus 1 5, 2 plus 2 4 1. So 145. நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் ஃபைன் பண்ணியாச்சு, அதை எடுத்து ரைட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. ஹென்ஸ் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆர் terms are 97, 121, 145. இதோட 4th sum ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எக்ஸசைஸ் 5.1ம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.